உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதுநிலவே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனியத்தங்களே, பணியே பணியே பிரதசச்சுரையே மனதன்மையே மனைக்கச்சுரை மண்பது விளக்கு என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழை அழைப்பது தான் நமக்கு இருக்கக்கூடிய. அப்படிப்பட்ட தமிழினுடைய அடையாளமாக இந்த அயலக முன்னிலை வாழக்கூடிய உங்களையெல்லாம் பார்க்கிறப்போ பேசலாமா அல்லது பேசாமல் முகத்தை பார்த்து கொண்டிருக்கலாமா? அந்த எண்ணம் தான் என்னுடைய உள்ளத்தில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்களையெல்லாம் பார்க்குறப்போ எல்லையெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுது. ஏன்னா இந்த பயணத்தில் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் அந்த பெரியாரோட குளத்தை திறந்து வச்சேன். ஏராளமான தமிழர்களை இந்த ஐரோப்பிய பயணத்தில் சந்தித்தேன். ஒவ்வொருத்தரும் தங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளும்போது தமிழ்நாட்டில் தங்களுடைய ஊர் பேரை சொல்லி இப்போது ஐரோப்பாவில் இந்த நாட்டில் இந்த பொசிஷனில் நான் இருக்கோம் என்று இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க. மிக மிக எளிய குலங்களில் இருந்து படித்து முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் இங்கே சுயமரியாதையோட மதிப்புமிக்க இடத்துல இருக்கிறத பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் மிகுந்த பெருமைப்பட்டேன். அந்த பெருமையோடு தான் நெஞ்சம் குளிர, உணர்ச்சி பிறக்க, கட்டுப்படுத்த முடியாமல் கண்கள் கலங்க அந்த பெரியார் குளத்தை நான் திறந்து வச்சேன். தமிழர்கள் அறிவில் சிறந்தவர்கள், கடுமையான உழைப்பாளிகள்னு நீங்கள் எல்லோரும் இந்த அயலகம் நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்க. என்னோட இந்த பயணத்தோட நிறைவாக உங்களை எல்லாம் இன்று நான் சந்திக்க வந்திருக்கிறேன். ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.